Hi guys, this is Priyanka. So Wednesday, 10/1/2024 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அவங்க வந்து நமக்கு ஒரு ஆனுவல் பிளானர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ ஆனுவல் பிளானர் வந்து இந்த வருஷத்துக்கு உண்டான எக்ஸாமினேஷன், ஸோ 2024 வந்து என்னென்ன எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 10/1/2024 வெட்னஸ்டே அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் கால்ஃபேர் வந்து எந்தெந்த மந்தில் என்னென்ன எக்ஸாமினேஷன் வரப்போகுது, என்னென்ன டேட்ஸில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம், என்னென்ன மந்தில் நம்ம அப்ளை பண்ணலாம், எந்தெந்த மந்தில் வந்து நம்ம எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஆனுவல் பிளானரில் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எஸ்ஜிடி கொடுத்துருந்தாங்க, அப்புறம் வந்து டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸ்கெட்யூல் எல்லாமே கரெக்டாக வந்து ப்ராப்பராக உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி, ஸோ பிஜிடிஆர்பிக்கு தான் நான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ பிஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போது நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னா மே 2024 வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த மந்தில் தான் நோட்டிஃபிகேஷன் வந்து விட போகிறாங்க. ஸோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 வேக்கன்சிஸ், நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எத்தனை இருக்குன்னா 200 வேக்கன்சிஸ் உங்களுக்கு இருக்குது. எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2024, ஸோ ஆகஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் செகண்ட் வீக்கில் வந்து எக்ஸாமுக்கு சீக்கிரமாக வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆகணும். இப்போ நமக்கு மந்த் வந்து ஜான்வரி, ஸோ ஜான்வரியிலன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் 7 மந்த்ஸ் தான் இருக்குது. ஸோ 7 மந்த்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு வந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கணும், அப்பியர் பண்ணணும். ஸோ நிறைய வேலைகள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் படித்தா மட்டும் போதாது, ரிவிஷன் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெஸ்ட் வந்து நிறைய எழுதி பார்க்கணும். இது எல்லாமே நமக்கு 7 மந்த்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட் தான். ஸோ அந்த ஷார்ட் பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். we have only 7 months to go. ஸோ 7 to 8 months தான் we have the time. ஸோ அந்த டைம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட் பீரியட் தான் அது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், நல்லா சீக்கிரமாக வேகமாக படித்து ரிவிஷன் பண்ணி டெஸ்டெல்லாம் நிறைய நம்ம எழுதி நம்ம பார்த்தா மட்டும்தான் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்கோர் ஆக முடியும், ஸ்கோப் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சிலபஸ் இன்க்ளூட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போகிறது இங்கிலீஷ். ஸோ உங்களுக்கு மேஜர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நீங்கள் தரவு பண்ணி படிக்கணும். 150 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இங்கிலீஷில் உங்களுக்கு 10 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 10 யூனிட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேஸ் பண்ணி கவர் பண்ணணும். மாடர்ன் லிட்ரேச்சர், அப்புறம் யூனிட் 1 மாடர்ன் லிட்ரேச்சர், அப்புறம் மாடர்ன் லிட்ரேச்சர் 2, 3, அப்புறம் வந்து இந்தியன் ரைட்டிங், அமெரிக்கன் இங்கிலீஷ், இது எல்லாமே உங்களுக்கு கான்செப்ட் படி உங்களுக்கு பேஸ் பண்ணி எல்லாமே வரும். ஸோ அந்த 10 யூனிட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன், ஸோ எஜுகேஷனும் நீங்கள் தரவு பண்ணி படிக்கணும். அப்புறம் ஜிகே, ஸோ ஜிகேவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தரவு பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலீஷ், சைக்காலஜி, ஜிகே இதை மட்டும் நம்ம வந்து தரவு பண்ணி படித்தா போதும். இப்போ நம்ம நார்ம்ஸ் படி புதுசாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். 40 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. 40 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கணும். அந்த 40 மார்க்ஸ்க்கு உண்டான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து தரவாக தெரிஞ்சிருக்கணும். 6 to 12 புக்ஸ், ஓகேங்களா, 6 to 12 புக்ஸ் இருக்கிற இலக்கணம் எல்லாமே நீங்கள் தரவு பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றது நம்மளோட கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் அது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி தரவோட படிக்கணும். எஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எங்களோட வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜான்வரி 22, ஸோ ஜான்வரி 22, 2024, ஜான்வரி 22, 2024 வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து புதுசாக கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபார் த பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் we are going to start the new batches. ஸோ எப்படி கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா த்ரூ த கூகுள் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நைட் 8 to 10 o'clock. ஸோ 8 to 10 o'clock வந்து நீங்கள் கூகுள் மீட்டில் வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம்.
ஏன்னா நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் விமென்ஸ் ஒர்க்கிங் ஸ்டாஃபாக இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங்கில் கிளாஸ் வந்து கவனிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 8 to 10 வந்து உங்களுக்கு டைமிங் வந்து நாங்கள் ஸ்கெடியூல் போட்டிருக்கோம். ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸ் ஆல்சோ அவைலபிள். ஸோ நிறைய பேரால் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியாத பட்சத்தில் அந்த ரெக்கார்டிங் கிளாஸும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ நான் என்ன கிளாஸ் எடுக்கிறேனோ அதை நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ ரெகுலராக நான் என்னென்ன கிளாஸ் எடுக்கிறேனோ அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள். ஸ்டடி மெட்டீரியல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து த்ரூ த போஸ்ட் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் பேட்சஸ். ஸோ டெஸ்ட் பேட்சும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்சும் அவைலபிள். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணி படித்தாலும் உங்களுக்கு டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ டெஸ்ட் டீட்டெயில். ஸோ எப்படி உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட். யூனிட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் நான் கண்டக்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு டாபிக் வைஸ் டெஸ்ட். ஸோ டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து போகும். நெக்ஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட். ஸோ எக்ஸாமினேஷன் படி எக்ஸாமில் வந்து எப்படி உங்களுக்கு 150 கொஷின்ஸ் வைப்பாங்களோ அதன் படி உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் நான் வந்து கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 22லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு 2 நாள் முன்னாடி January 20 and 21 2 days வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் டெமோ கிளாஸ். ஸோ சாட்டர்டே சண்டே எல்லாருமே வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க, லீவ் இருக்கும். ஸோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 8 to 10 தான். ஸோ 8 to 10 ஃப்ரீ ஆன்லைன் டெமோ கிளாஸ் த்ரூ த கூகுள் மீட் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ January 20 and 21 ஸோ 2 நாளுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஃப்ரீ டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது கிளாஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் யூ கேன் ஜாயின் இந்த கிளாஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். என்னோடய காண்டாக்ட் நம்பர் 8056713273 அப்படின்ற காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணலாம். சப்போஸ் கால் பண்ண முடியலனாலும் யூ கேன் மெசேஜ் மீ. நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணலாம். ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி இங்கிலீஷ், பிஜிடிஆர்பிக்கு இன்னும் ஒரு 7 to 8 months தான் இருக்குது நமக்கு. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் நம்ம வேகமாக படிக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம வேகமாக படித்து தரவு பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப வாஸ்டான சப்ஜெக்ட். ப்ரோஸ், பொயட்ரி, ட்ராமா, ஃபிக்ஷன் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் லிட்ரரி கிரிட்டிசிசம் இருக்குது, லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்குது. இது எல்லாமே லிட்டில் பிட் ஒரு டஃப்பான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ இது எல்லாமே நம்ம கோத்ரூ பண்ணி நம்ம படித்தா மட்டும் போதாது, ரிவிஷன் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாமில் வந்து டேக்கிள் பண்ண முடியும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இட் இஸ் ஆல்சோ வெரி டஃப் திங் டு ரீட் இட். ஸோ நம்ம டஃப்புங்கிறதுங்கிறதோட நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானது அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெமோ ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு January 20 and January 21. ஸோ 2 நாளுமே ஃப்ரீ ஆன்லைன் டெமோ கிளாஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஐ ஹவ் கிவன் மை நம்பர். ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம் ஃப்ரீ ஆன்லைன் டெமோ கிளாஸ்க்கு. ஸோ எப்படியெல்லாம் உங்களுக்கு நான் வந்து கிளாஸ் எடுக்க போகிறோம், எப்படியெல்லாம் உங்களுக்கு நான் வந்து எங்களோட ஆன்லைன் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு அந்த 2 நாள் வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸ் வந்து உங்களுக்கு நான் உங்களை ஃப்ரீயாக வந்து அட்டன் பண்ண சொல்கிறோம். திஸ் இஸ் ஆர் ஸ்கெடியூல் அண்ட் திஸ் இஸ் ஆர் டைப் ஆஃப் த கிளாஸ். ஸோ யூட்டிலைஸ் பண்ணி நல்லா உட்காந்து படிங்க. இன்னும் 7 to 8 months தான் இருக்குது. டோன்ட் வேஸ்ட் த டைம். நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷனும் ஆனுவல் பிளானரும் விட்டுட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனும் May monthல வந்துடும். ஆகஸ்ட்டில் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம இங்கிலீஷ் மட்டும் நமக்கு படிக்கணும். இங்கிலீஷ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு இது இல்லை, நம்மளுக்கு இன்னும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டியூஷனில் வந்து அதுக்கு தனியாக வந்து சார் வந்து கிளாஸ் உங்களுக்கு எடுத்துருவார். தமிழ் ஐயா வந்து உங்களுக்கு எடுத்துருவார் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 40 marksக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிளாஸ் தான் உங்களுக்கு. ஸோ அதுவும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் நம்ம இன்ஸ்டியூஷனில் வந்து படிக்கலாம். ஸோ 2 நாள் ஃப்ரீ டெமோ கிளாஸ்க்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸ் வந்து அப்சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ.